ஹாய், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் ஃபார் யூ யூடியூப் சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி பார்க்க போறோம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் ஏஐ இது எல்லாத்துக்குமே பேசிக்கா யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பைத்தான் தான். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாஸ வந்து ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணும். லைக் ChatGPT எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பைத்தான்ல தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ பைத்தான்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணும். அதனால தான் நம்ம இங்க எல்லாத்துலயுமே ஏஐ ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, பைத்தான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே. இத வச்சு ஏஐக்கு மட்டும் தான் இத யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. வெப் டெவலப்மென்ட்லயும் சர்வர் சைடுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஏஐ டெவலப்மென்ட்க்கும் பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ஈஸியான ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். நமக்கு என்ன வேணுமோ அத மட்டும் டைரக்ட்டா நம்ம டைப் பண்ணா போதும். நம்மளுக்கு ப்ராப்பரான அவுட்புட் வந்துரும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரோகிராம் எழுதுறோம். ஒரு 100 லைன்ஸ் இருக்கு அப்டின்னா, இப்ப பைத்தான்ல ப்ரோகிராம் எழுதுறோம்னா, அத நம்மளால வந்து ஒரு 60, 70 லைன்ஸ்லயே கம்ப்ளீட் பண்ண முடியும். பிகாஸ் இதுல நெறைய பேக்கேஜஸ், லைப்ரரீஸ் இருக்கிறதுனால. அது என்ன பேக்கேஜஸ், லைப்ரரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பில்ட்-இன் ஃபங்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சாச்சு. ஸோ அந்த ஒரு ப்ரோகிராமையும் மாடியூல் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. மோர் தென் ஒன் மாடியூல் தான் வந்து ஒரு பேக்கேஜ். ஓகே. ஸோ மோர் தென் ஒன் பேக்கேஜ் ஒரு லைப்ரரி. ஸோ இந்த மாதிரி பைத்தான்ல பார்த்தீங்கன்னா நெறைய லைப்ரரீஸ் இருக்கிறதுனால, நம்ம கோட் எழுதும் பொழுது, நம்ம வந்து பேக்கேஜஸ வந்து உள்ள இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாரி பண்றதுனால, நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறையும். ஸோ கம்பைலேஷனும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப நான் வந்து ஒரு நார்மல் ப்ரோகிராம் எழுதுறேன். எப்போதுமே நமக்கு பேசிக்கா என்னது? யுனிவர்சல் ஸ்டாண்டர்ட் என்னது? பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். ஓகே. நான் அத இப்ப ரன் பண்றேன். நான் யூஸ் பண்ற டூல் பார்த்தீங்கன்னா, விஎஸ் கோடு. விஎஸ் கோடுல நான் வந்து என்னோட ஃபைல வந்து IPYNB அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்ல நான் யூஸ் பண்றேன். ஸோ பைத்தான் என்விரான்மென்ட்ட கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல நான் வந்து வேரியஸ் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் இங்க வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல ஒரு பைத்தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வெர்ஷன்ல தான் நான் வந்து இப்ப ரன் பண்ண போறேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவுட்புட் இங்கேயே வந்துருச்சு. ஸோ நான் IPYNB இந்த ஃபைல் ஃபார்மேட்ல நான் குடுத்திருக்கிறதுனால, என்னால இந்த செல்லுக்கு கீழயே என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அவுட்புட்ஸ என்னால ஈஸியா இங்க பார்த்துக்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லைன்ஸுமே எழுதல. ஜஸ்ட் பிரிண்ட்ல ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு டிட்டோவா அப்படியே பிரிண்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ். நான் முன்னாடி வந்து ஹாஷ் சிம்பல் போட்டுக்கிறேன். ஹாஷ் போட்டுக்கிட்டேன்னா அது கமெண்ட். ஓகேவா? இதுல என்னென்ன மாரியான டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட், ஃப்ளோட், தென் மேப்பிங், செட், பூலியன், தென் பைனரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் அ டேட்டா டைப்ஸ் வந்து நமக்கு இங்க இருக்கு. ஓகே. ஓகே. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இட்ஸ் லைக் அ கண்டெய்னர் வேர் வி கேன் ஸ்டோர் த வேல்யூஸ். நம்ம ஒரு வேல்யூவ ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது வந்து ஒரு வேரியபிள் நேம். ஏல நான் வந்து 10 அப்படிங்கிறத சேவ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் பிரிண்ட்ல ஏ அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு
ஏல நான் என்ன வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேனோ அது பிரிண்ட் ஆகும். அப்போ நான் வந்து வேல்யூவ ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு ஒரு கண்டெய்னர், ஒரு மெமரி, ஒரு ஸ்பேஸ் எப்படி உங்களுக்கு புரியுதோ அந்த மாரி எடுத்துக்கோங்க. சோ அதுதான் வந்து வேரியபிள் அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து 10ங்கிறத எங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால் பண்ணிக்குவேன். சோ நான் கால் பண்ணேனாலே உள்ள இருக்கிற வேல்யூவ தான் நான் கால் பண்றேன் அப்படிங்கிறது தான் இங்க மீனிங். ஓகேவா? இதுதான் வந்து வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது. இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம வேரியபிள்க்கு நேம் குடுக்கணும்னா, நம்ம எழுதுற புரோகிராம்க்கு ரிலவென்ட்டா இருக்கணும் நம்ம குடுக்குற வேரியபிள்ஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சாம்பிள்க்கு மை வேரியபிள்னு எடுத்துக்கிறேன். எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கா? ஓகே ஃபைன். இப்போ ஸ்ட்ரிங்கா நான் வந்து குடுக்க போறேன் அப்படின்னா, நான் வந்து வித்தின் டபுள் கோட்ஸ்ல நான் குடுத்துக்கிறேன். ஆப்பிள். மை வேரியபிள்ல நான் ஆப்பிள்னு குடுத்துருக்கேன். ஓகேவா? சோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, MYVAR இது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கு. தென் மைக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்கோர் VAR ஈக்குவல் டூ 5 ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ குடுத்துக்கிறேன். இந்த மாதிரியும் குடுக்கலாம். அடுத்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போதே அண்டர்ஸ்கோர் மை வேர். ஓகேவா? நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ்க்கு நேம் குடுக்குறது வந்து வேரியபிள் நேம வந்து எப்படியெல்லாம் அசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ஃபர்ஸ்ட் மைங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லெட்டர்லயும், அடுத்து VAR அப்படிங்கிறதுல VA மட்டும் கேப்ஸ்லயும் நான் வந்து இங்க குடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல. ஓகேவா? இப்போ நான் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல குடுத்திருக்கிறதுக்கும், எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல குடுத்திருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது வேற வேரியபிள், இது வேற வேரியபிள். ஓகே. இப்போ பாருங்க. மை வேர் 2 ஈக்குவல் டூ 5ன்னு குடுத்திருக்கேன். அப்ப மை வேர் 2க்கு அடுத்து 2ன்னு நான் குடுக்கலாம். ஆனா, இதே இந்த 2வ வந்து முன்னாடி குடுக்க முடியாது. நம்பர்ஸ் குடுத்து டைரக்ட்டா நீங்க வேரியபிள்க்கு நேம் வந்து அசைன் பண்ண முடியாது. ஒரு வேரியபிள்க்கு டெக்ஸ்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க லாஸ்ட்ல நம்பர்ஸ் எத்தன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப அதுக்கு சும்மா சாம்பிள் பார்க்கலாம். இப்ப நான் எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டூ 5, ஒய் ஈக்குவல் டூ y equal to 10ன்னு எடுத்துக்கிறேன். பிரிண்ட்ல x பிரிண்ட்ல y. இப்ப நான் அதை ரன் பண்றேன். ஓகே 5ங்கிறது xல இருக்கு. சோ அதோட வேல்யூ பிரிண்ட் ஆயிருச்சு. 10ங்கிறது yல ஸ்டோர் ஆயிருக்கு. சோ அதோட வேல்யூ இங்க பிரிண்ட் ஆகிருச்சு. சோ இதுதான் வந்து வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ்ல பாருங்க x, y, z equal to apple. இப்போ நான் எப்படி குடுத்திருக்கேன்? x, y, z equal to apple, banana, grapes அப்படின்னு குடுத்திருக்கேன். பட் பிரிண்ட் பண்ணும் பொழுது நான் வந்து x தனியா பிரிண்ட் பண்ண போறேன். y தனியா பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே. சோ ஆனா ஒரே லைன்ல தான் நான் வந்து குடுத்திருக்கேன். இது எப்படி எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா, xக்கு அப்புறம் yக்கு நடுவுல கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி y, zக்கு நடுவுல கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க அப்போ xக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்பிள், yக்கு பனானா, zக்கு கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். இங்க எத்தனை வேரியபிள்ஸ் நம்ம குடுத்துக்கிறோமோ, அத்தனை வேரியபிள்ஸ்க்கு ஈக்குவலான வேல்யூஸை நம்ம இங்க அசைன் பண்ணணும். இப்படியும் நம்ம வேரியபிள்ஸ குடுக்கலாம். ஓகே. அடுத்து பாருங்க. x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு z ஈக்குவல்ஸ் டு இப்போ நான் எப்படி குடுத்திருக்கேன் பாருங்க. இதே தான் நான் இத காப்பி பண்ணிக்கிறேன் 3யும். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆரஞ்சுங்கிறது மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகியிருக்கு. எதனால? இங்க x, y, z 3க்குமே வந்து தனித்தனியா நான் வேல்யூஸ் குடுத்திருந்தேன். இங்க 3மே ஈக்குவல். x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு z அப்படின்னு குடுத்துட்டு ஆரஞ்சுன்னு குடுத்திருக்கேன். அப்போ 3 வேரியபிள்க்குமே வேல்யூ வந்து என்னதான் வரப்போகுது? ஆரஞ்சு அப்படிங்கிறது தான் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சு டேட்டா டைப் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 1னா இது என்ன டேட்டா டைப்? இது இன்டீஜர் டேட்டா டைப். அடுத்து ஒய் ஈக்குவல்ஸ் டு 2.5 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இது float. Then z equal to 1k. இது காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்னா நம்பர்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நமக்கு வர்றதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ இதை அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண போறோம். ஒரு டேட்டா டைப்ல இருக்கிறத இன்னொரு டேட்டா டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். இது டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸ் எதுல இருக்கு? 1. எக்ஸ் வந்து 1. அது இன்டீஜரா இருக்கு இல்லையா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு float of xன்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். print of a. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ வந்து என்னது? எக்ஸ்ல 1 தான் இருந்துச்சு. இப்போ எப்படி 1.0 அப்படின்னு காமிக்குதுன்னா இது இப்போ ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆயிருச்சு. இதுக்கு பேரு டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்ல இருக்கிறத நம்ம வேற டேட்டா டைப்புக்கு ஈஸியா நம்மளால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேரு தான் டேட்டா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எப்படி இதோட டைப்பை வந்து கண்டுபிடிக்கிறேன். பிரிண்ட்ல டைப் ஆஃப் எக்ஸ். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்றேன். கிளாஸ்ல இன்ட்னு வந்திருக்கு. தட் மீன்ஸ் இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பிரிண்ட்ல டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒய்ன்னு கொடுக்குறேன். அப்போ இது என்ன டேட்டா டைப்? ஃப்ளோட் இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் அந்த வேரியபிள் நேமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட எக்ஸாக்ட் டேட்டா டைப் வந்து நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் தென் இந்த இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் கிளாஸஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.